அரவட்ட போகணும். ஆமா சபையே வீட்டுக்கு நீங்க யாரோ வரமா செத்தா யாருக்கானா மல்லாரி மாரேதா திருநங்கரா ஐஎஸ் பேங்க் ரோசிங்கரா மாரேதா திருவனாரிதான திருநங்கரா நீங்கரா பூலால் கவுண்டர் அட பாய பிள்ளையார் கவுண்டராஜா அதான் சொல்றேன் பூலால் கவுண்டர் ஓ இது பிள்ளையார் கவுண்டரா டேய் தொத்துவா பையா பிள்ளையார் கவுண்டர் ராமனி இல்லப்பா அட பாய கிராமணி தான் அது காராமணி அதான் ராமனி ஐயோ மாமா மல்லாரி இது அவங்க இல்ல இவர் தான் நாய் ஓக்குறவரு மாமா நாய் ஓக்குறவரு இங்க ஆண்டி வராரு கேளு மாமா ஏண்டி மாமா நாய் ஓக்குறவரு வந்தாரு நாய் அது நாய் நாய் ஏண்டா மாமா மல்லாரி மாமா இந்த பூலால் கவுண்டர் வந்தாரு பிள்ளையார் கவுண்டரா டேய் அவருக்கு தக்க மரியாதை கொடுக்கணும் ஆமா ஆமா என்ன பண்றோம் அந்த நாய் கால் எடுத்து போடு நாய் கால் வருது நாய் கால் பாயா அதான் நாய் கால் நாய் கால் எத்தாங்க போடு போடு காராமணி வக்காரு ஐயோ ये கிராமணி दिए கிராமணி காராமணி வக்காரு ஆராமணி கிராமணி காராமணி ஏஞ்சு சொல்ற மாதிரிலாம் செய்யணும் ஆனியா சொல்ற மாதிரிலாம் செய்யணும் நீ சொன்ன மாதிரி நான் செய்யணும் ஆண்டி யாரு ஆளுங்கட்டு நாய் ஊருக்கு போய்க்கிற நாய் நான் நாட்டாம்காரனே இருந்தா இப்படித்தான் கேட்பீங்க ஊருக்கு போய்க்கிற நாய் நீங்க உனக்கு கம்யூனிட்டி நீங்க அந்த நாட்டாம்காரன் மாட்டி முடிக்கிறாங்க பாரு பூலால் கவுண்டர் ஆனா பாய் பிள்ளையார் கவுண்டராஜா தப்பா நினைக்காத ஊர்ல ஒரு நாட்டாரமா இருந்தா வச்சுக்க ஊரு பேரு பார்த்தா ஊர்ல பணம் காக்கும் போது பொம்பளைக்கு என்ன சொல்லுவாங்க நாட்டாம்காரன் குத்துறன்னு சொல்லுவாங்க ஊருக்கு மானகட்ட மாதிரி அம்மா பில் வாங்குதுன்னு சொல்லுவாங்க ஆமா அதான் நான் சொன்னோம் அது நான் மானம் கட்டுப்பேன் என்ன பண்றது காராமணி இங்கிலீஷ்ல பேசுறது போயிடுச்சு பூலால் கவுண்டர் இந்த பொலால் கூட போய் பிள்ளையார் கவுண்டரியா எங்களை பாங்க வந்த காரணம் என்ன உன் பேர் என்ன என் பேரா சுப்பா உன் முன்னாடி பேரா சுப்பி ஐயோ ஐயோ எல்லாம் கீழே போடுவாங்க நீ நான் வாயில விடுறியா பூலால் கவுண்டர் பிள்ளையார் கவுண்டராஜா சளி சித்திக்கு போட்டா அது வேஸ்டா போடும் அது உள்ளது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது குழந்தைங்களாம் கற்றுக்கிட்டு இப்படி காலைல அவன் அதே மாதிரி பண்ணுறான் கத்துக்கிட்டோம் நான் வீட்டுக்கு தேடி வந்தேன் ஐயா உனக்கு தங்கச்சி யாருனாங்கிறாங்களா தங்கச்சி பொண்ணு யாருன்னா யாரும் கிடையாது யாரும் கிடையாது இவத்து தாங்கிறா இவத்து தாங்கிறான் இவன் யாரு தெரியுமா யாரியா இவன் யாரு தெரியுமா யாரியா இவன் தான் எங்க பெரியப்பா பொண்ணு என்ன பண்ண முன்னாடி நிக்கிறா எங்க ஜாதி பேதம் பார்க்க மாட்டார் எங்க பெரியப்பா பொண்ணு நான் கட்டிக்கிறேன் இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா என் புள்ள எடுத்து விடுவோம் என் புள்ள இல்ல எங்க அண்ணன் புள்ள எடுத்து விடுவோம் யாரு ஐதான் அப்போ லிஸ்டுக்காரங்க ஐதா ஐயோ கிராமி தாராமணி இவர் எத்தாவது வீட்டுக்காரு தெரியுமா ஏழாவது வீட்டுக்காரு ஏழாவது வீட்டுக்காரு அவருக்கு நீ நான் 5வது பொண்டாட்டி நாளைக்கு என்ன பண்ண போற தெரியுமா நாளைக்கு என்ன பண்ண போற தெரியுமா பெரிய பாறாங்கல் எடுத்து மண்டை மழை போட போறேன் என்ன சாவாச்சு அண்ணன் இட்டு முடுவாவோம் நாளைக்கு உன்ன கூட இட்டு முடுவான் ஐயோ நம்ம வீட்டுல வர சத்தியா ஆமா வீட்டு தேடி வந்தியா என்ன காராமணி ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல சொல்லு வீட்டுல அண்டா இருந்தது அண்டா காணோம் யார் அண்டா எங்களுக்குதான் உங்களுக்குதான் அந்த அண்டா யாரு கொடுத்துச்சு எங்க மாமியார் வீட்டுல கொடுத்தாங்க உன் மாமியார் அண்டா கிடுப்புச்சா அதான் கண்டுபிடிச்சாங்க சொம்பு சொம்பு ஒண்ணுக்குது சொம்பு அது யார் சொம்பு யார் தன் சொம்பு அது என்ன பண்றது நான் உலகிற மொத்த சொம்பு நான் உன் பொண்டாட்டிட்டா என் பொண்டாட்டி இது சொம்பு உன் மாமியார் தாமால் தட்டு இல்ல தாமால் தட்டு இல்ல பொண்டாட்டி சொம்பு
செய்யணும் அது கண்டுபிடிச்சு தரணும். கண்டுபிடிச்சு தரணும் ஆமா. அது செலவாதுக்குமா செலவு என்ன எவ்வளவு ஆகும்? ஆகும் எவ்வளவு ஆகும்? நீ சமாளிப்பியா நான் எவ்வளவு சமாளிச்சேன்னு நான் பாக்குறேன். அப்படியா பிடிக்கும் 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 பீய பிடிக்கும் பீய பிடிக்கும் டேய் பீய முடியுமா? அம்மா முடியுமா? என்னடா ஐயோ. சாமான வாங்கி வந்துடுறியா நான் இந்த ஏழு குத்தனா வாங்கி வந்துருவேன். எனக்கு எழுதி தெரியாது ஆ என்ன சொல்லு சாமான வாங்கி வந்துடுறியா அப்ப நானே எழுதிக்கணும். சரி மனப்பாடம் வச்சிரும் போடு. இந்தடா எழுதுடா. ஏன் கோலத்துக்கு எழுதிக்கா பூங்கோலா ஆனா பாய் தகுதியா பெண்ணுக்குதியா தகுதியா எழுதிக்கிறியா சொல் ஒரு மூட்டை பச்சரிசி ஒரு மூட்டை பச்சரிசியா? ஒரு மூட்டை பச்சரிசி எதுக்கா? பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு மூட்டை பச்சரிசி. ஆமா சரி ஏதோ ஒரு மூட்டை சொல்ற ஏதிக்கண்ணா சொல்லிட்டேன் ஆய் பையன் ஏய் அது வாழைப்பழம் பாவம். ஆய் பையன் வாழைப்பழம் ஒரு 5 தார் சாப்பாடு 5 தார் 5 தார் 5 தார் வாழைப்பழம். அடப்பாய் 5 என்ன பண்ணும்? 5 தார் கலசத்துக்கு வைக்குமோ கலசத்துக்கு. சரி 5 தார் வாழைப்பழம். இப்ப எங்க ஓணும் தேங்காய் ஓண்டா பாய் தேங்காய் அது எத்தனை? அது எத்தனை தேங்காய் தருமா எத்தனை தேங்காய்? 300 தேங்காய் பிடிக்கும் என்னப்பா இது அக்குறான மக்குது? ஒரு மூட்டை பச்சரிசி கெடுக்கிறான், 5 தார் வாழைப்பழம் கெடுக்கிறான், 300 தேங்காவா? 300 தேங்காய் எதுக்கா? கலசம் காட்டுமா இல்ல சொம்பு வேணும் எத்தனையா? கலசம் காட்டுறதுக்கு சொம்பு வேணும். அதான் என்ன சொம்போனா? ஒரு 300 சொம்பு வேணும். நான் வந்து ஒரு சொம்பு நான் 300 சொம்பு வேணாம். உனக்கு பொருள் வேணுமா வேணாமா? ஐயோ ஓனம் தானே. அதான் சொல்றேன் 300 சொம்பு 300 தாங்க. ஒரு 1000க்கு வெள்ளம் வாங்கிக்கோ. 1000 வெள்ளமா? அட பாவியா 1000 வெள்ளம் எடுத்து போய் என்ன பண்ண போறீங்க? அது தேவைப்படுது. பானகம் தான் சேர்க்குமா? பானகம் கிடைக்குமா? பானையும் கிடைக்கணும். அம்மாவுக்கு ஊத்தணும். அது 1000 கிலோ. சரி 5 ஊத்தல பாக்கு. என்னடா 5 ஊத்தல 5 பாக்கு. ஐயோ 5 ரூபா 5 ரூபா பாக்க. அதான் சொல்றேன். அத வாங்கிட்டியா? கற்பூரம் பத்தி எவ்வளவு தெரியுமா? கற்பூரம் எவ்வளவு? அதிகமா பிடிக்கும். கற்பூரம் அதுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பிடிக்குமா? என்ன என்ன அதெல்லாம் அதிகமா பிடிக்கும். அதிகமான எவ்வளவு? ஒரு 2 ரூபாய்க்கு போதும். 2 ரூபாய்க்கு போதும். நல்லா கேட்டுங்கப்பா. ஒரு மூட்டை பச்சரிசி கேட்டுக்கிறான், அதுல 5 வாழைப்பழம் தாரு, அப்புறம் 300 தேங்காய் 300 சொம்பு. கல்ப மாட்டேன் 2 ரூபாய்க்கு விட்டு பாருங்க. மழை போல தேவத்துக்கு கருவத்து பொண்ணுதான் போதும்ல, அதுக்கு போதும். அதுக்கு அம்மா வந்துருவா. சரி அம்மா தட்சணை கொண்டு வந்தியா? எவ்வளோ? அதான் ஆன்பிச்சுன்னு. ஏய் அவங்க சொன்னா 501. இப்போ உட்கார வைக்கிட்டு அம்மாவை உட்கார வைக்கணும். சாமான வாங்கி வந்துடுறியா? நான் வாங்கி வந்துடுறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை. அதான் எலியாமா? ஐயோ வெள்ளிக்கிழமை அதாம்மா எலியாமா. வாயில வரலனா ஓடாண்டா. என் வாய் என் பேச்சும் வாயில போடல, உன் பேச்சு என் வாயில போடல. சத்தம் போடு பாருங்க. இது என்ன தேர்தா? இதான் ஆம கூட்டி சக்கரம். முன்னாடி எப்படி வர்றான்? அதாம்மா சொன்னேன், ஆம கூட்டி சக்கரம். ஐயோ என் ஊர் பேச்சு எனக்கு வந்துடா பாய். நீ வந்து சேர்ந்துறான். நான் உடனே வந்துடலாம். தட்சணை வச்சிருக்கியா? தட்சணை எவ்வளோ வைக்கணும்? எவ்வளோ? 500 ரூபாய். காய் வையா? அதெல்லாம் பாரு. தட்சணை வைக்கணும். கேட்டது அவர் தானே? அவர் தான் கேட்டது அவர் தான் வைக்கணும். ஆமா வாங்கியது வையா? நேரம் ஆகுதா? ஓ மாயா நான் தூங்கி தட்சணை வை. அதான் தொங்கலை கண்டுபிடிப்பா தட்சணை வை.
21 மாமா அடிப்பாவி அந்த கம்மியாச்சு நம்ப முடியாது தச்சனை கூட்டினாது சீட்டு படாத எத்தனை வைக்கிறான் சீட்டு படாத என்னடா நான் பாரு சீட்டு படாத அனுமானாக்கியா ஆமா என்ன உண்டியில போற மாதிரி போட்டுங்கிறேன் நான் பார்த்துக்குள்ள ஐயோ பிள்ளாரு கவுண்டரியா பொருள் கண்டுபிடிக்க பாடுறேன் நீ ஒரு பக்கமா உட்காடுற நான் ஒரு பக்கமா வர்றேன் அம்மா வந்துட்டாங்கன்னா நான் சொல்ற மாதிரி தான் செய்யறேன் அப்படி செஞ்சாதான் பொண்ணு கழிக்கும் அப்படியா சரி சரி தூங்கிட்டு போடுற கண்ணாடி பொண்ணு ஒண்ணு வேணாமா அட மானகட்ட நாய் அட ஊருக்கு வயசு நாய் உட்கார்றா அட பையன் நான் தாமால் தட்டா அந்த சொம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெயினு நான் எப்படி உட்காந்துக்கிற அவரு அடக்கும் உடக்குமா எப்படி அடக்கும் உடக்கும் உட்காருச்சு அப்படியே உட்காருச்சு வெளியே உட்காருறியா பூலால் கவுண்டர் அப்படி உட்காருறியா நான் எப்படி உட்காரு அம்மா பார்த்து மாதிரி உட்காருறியா அப்பா பார்த்து மாதிரி என்ன பூலால் கவுண்டர் ஏறி மீனா பிடிக்கிறான் பிள்ளாரு கவுண்டரியா ஏறி மீனா பிடிக்கிறான் நீதானே உட்கார்றாங்க அப்படி உட்காருறான் ஏன் எங்களோட மானகட்ட நாய் பழக்குதா நான் வரமா இப்ப இப்படி உட்காருறான் அப்படியா ஆ என்ன பண்ணுப்பா ஏன்டா சோத்த அந்த பக்கம் காட்டுறான் நான் வந்து மாட்டின முடிக்கிறேன் உட்கார்றான் ஐயோ ஐயோ சங்கு பிடிக்கல சங்கியா சங்கீதத்தை ஜெயிக்குதா ஐயோ ஐயோ சங்கீதத்தை ஏகிறியா சங்கீதம் உனக்கு எவ்வளவு தெரியும் கம்மியாக்கு மானகட்ட நாய்யா போனப்ப நாடாம் போப்பா பெரியானவர் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண அம்மாவை தூக்குடா அம்மா முடிச்சு தூக்கி உட்கார வேண்டாம் நீதான் தூக்கணும் அட கண்ணாடி அதான பிடிக்கிட்டேன் மானகட்ட நாய்யா சூடு போடுறல நாய்யா அவருமா பிடிக்கணும்டா கவர்மா காலத்தை போயிட்டான் இந்த பக்கம் கால வையா இந்த பக்கம் புரியப்போ இப்ப பிடிக்குது மானகட்ட நாய்யா எங்க பிடிக்கிட்ட ரெண்டு கையில் சேர்த்து போட்டுட்டான் இப்ப பிடிக்குது இப்ப பார்த்துட்டே இருப்போம் கண்ணாச்சியா நீ எங்கடா புடிச்சுக்கிற கையா அங்க புடிச்சா அம்மா எப்படா வருவா குடிக்கிட்டு வரீங்களா கண்ணாச்சியா அங்கதான் கிருபாங்க கதான் புச்சா குடிக்கிட்டா உனக்கு கண்ணு மேல தங்கல கல்ல அரைய போறேன் மண்ணு பிரச்சனைங்க இருக்கு ஆனா கம்மியாச்சியா அம்மாக்கு டான்ஸ் போடதான் அம்மா வருவா அம்மாக்கு டிஸ்கோ டான்ஸ் டிஸ்கோ டான்ஸ் அத செகண்ட் சொல்ல மண்ணு மேல போய்
கிராமி போய் நாயே நான் கேட்கறேன் தெரியுமா காலை போயிடும் கம்மியாட்டியா என்ன பண்ண போனீங்க நல்லா வீந்து குமர்றா கம்மியாட்டியா நல்லா எங்கிறாரு புள்ளியாரா அங்க எகறாரா புள்ளியாரா அது தீட்டு படாத இடம் ஐயா இங்கதான் இருக்குது நான் அந்த ஒரு சொம்மு ஒரு தாமாத்தடி காணாம போந்துங்க நான் அது போயின்னு சொல்லி தலைமை விட்டுருக்கலாம் ஒரே வேலை தொட்டு கும்பிடுறா கம்மியாச்சு கும்பிடுறா 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 கண்ணாடி வந்து சுந்தால மேல வந்துச்சு வீட்டுக்காராயிச்சு அம்மா வீட்டு தூளாயிட்டாலாம் வீட்டு தூரம் ஆயிடுறாங்க வீட்டு தூளம் வீட்டு தூளாயிடுச்சு இங்க வா இங்க பொருளுக்கு போயிடுச்சு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் பொருள் போயிடுச்சு இல்ல போயிடுச்சு மேற்கு போய் பாத்தியா போய் பார்த்தேன் கிழக்கு போய் பாத்தியா பார்த்தேன் வீடெல்லாம் பாத்தியா பார்த்தேன் தெற்கு போய் பாத்தியா பார்த்தேன் வடக்கு போய் பாத்தியா பார்த்தேன் போலீஸ் சொல்லி பாத்தியா எல்லாத்தையும் சொல்லிட்டியா இருக்கிற மொத்தம் கேட்டு பாத்தியா எல்லாரும் கேட்டேன் பத்திரம் தான் தூக்கி போயிருப்பான் என்ன கேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மூட்டை பச்சரிசி கலசம் 5 தாரு வாழைத்தாரு பஞ்சாமரம் 300 சொம்பு 300 தேங்காய் கற்பூரம் 2 ரூபாய் 1000 கிலோ வெல்லம் இது என்ன கேட்பீங்க இங்க வா இந்த நாள் சரியில்லை இன்னைக்கு போயிட்டு அத்த எலிகாயமோவா அந்த பொருளை வாங்கி வந்துரு திருப்பணும் அப்ப கண்டிப்பா புடிச்சு கொடுப்பா அப்ப இந்த பொருளுக்கு வாங்கினா 10 ரூபாய் வாங்கினா ஊருக்கு போயிடுச்சுன்னா நல்லா இருப்பியா 6 மணில நீ கேருப்பா எங்க போவோம் நம்ம திருவண்ணாமலை போவோம் அண்ணன் பார்க்கணும் நாயாவது போலாமா ஒரு மலை தந்தலாம்